ஒரு வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கிற விஷயம் ஒருத்தருக்கு அளவுக்கு பாதிக்குது. அது ஒரு மனசு கஷ்டம். ஆனா அது பண்ணணும்னு அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க அந்த கேமுக்காக. அப்படி பார்த்தா கேம்ல அவங்களும் அடிச்சிருப்பாங்க. பாருக்கு கண்ணு வீங்கி அவ்வளவு விழுந்து பாரு எவ்வளவு அது ஒரு கேமா நினைச்சு அவங்க பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஒரு பின் விளைவுகள் வரன்ட்டு கண்டிப்பா அவங்க 2 பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் அவங்க 2 பேரும் கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டாங்க. எனவே அது ஒரு கேம். அதுல வந்து உள்ள போறோம். அந்த கிளிப் எல்லாம் பாத்தீங்களா? ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பாரூக் அப்துல் விஷயத்தில் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பும்போது நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை விட்டாங்க. முக்கியமாக வந்து கானா வினோத் நிறைய இடத்துல பேசியிருப்பாரு. ஸோ அவங்க பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான், கானா வினோத் அந்த இடத்துல பேசுனது என்னமோ உண்மைதான். அந்த இடத்துல வந்து பார்வதி கிட்ட பேசுனதா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் நடந்த சண்டையாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மைதான். பட் ஆனால் அந்த கார் இன்சிடென்ட் முன்னாடி வரைக்கும் பாரு, கமருதீன், வினோத் இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் அப்படி வந்து இருந்துச்சா இல்லையா? ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு பியூரான ஒரு பாண்டிங். ஸோ அவங்கள பற்றி பின்னாடி பேசிக்காம ஒரு மாதிரி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆச்சு. ஆஃப்டர் கார் டாஸ்க்கு அப்புறமா வந்து இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க பூதாகரமாவது, ஏதோ பாரு கமருதீன் பண்ணது ஒரு தேச குற்றம், அவங்க வந்து ஒரு பிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கிறவங்களுக்கும் வந்து மைண்டு மாறுது. திரும்ப விஜய் சேதுபதி அவர்கள் வந்து திரும்பவும் அதை பற்றி பேசி அவங்க வந்து அவரால் தான் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியும் கமருதீனுக்காக பாரு வந்து மட்டம் தட்டி பேசும்பொழுது இன்னும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம பார்க்குற ஆங்கிள் அப்படிங்கிறது வேற, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் பார்க்குற ஆங்கிள் அப்படிங்கிறது வேற. உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் திரு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரோ அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், கானா வினோத் அவர்கள் வந்து வெளியில வந்து இதே விஷயத்தை ரெக்ரெட் பண்ணி கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவாக பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. ஒன்றுமே இல்லை, முகப்பேரில் இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன் வச்சுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு கானா வினோத் அண்ணனுக்கு. ஸோ அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் வந்து பாரு கமருதீனை பற்றி கேட்குறாங்க. முதல்ல வந்து ஒரு ராயல் சர்வீட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வினோத் அண்ணாவுக்கு வெளியில் வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் வந்து பேச தயங்குகிற விஷயம், உண்மையை பேச தயங்குகிற விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பனாக பேசியிருக்கிறது. இப்போ நம்மளை மாதிரி ரிவ்யூவராக இருக்கட்டும், வெளியில் இருக்க பொதுமக்களாக இருக்கட்டும், இவங்க சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேமுங்க. இது கேம். இப்போது நீங்கள் வந்து சபரி வந்து பார்வதி வந்து அடித்தான், கரெக்டுங்களா? எப்படின்னா வச்சுக்கலாம், லெட்டர்லாம் வந்து முன்னாடி அதை அடித்ததுக்கு அப்புறமா பேசிக்கிற கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, பார்வதி வந்து நான் வந்து வேணும்னே தான் அடித்தேன், கழுத்தில் போயிட்டு மிதிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லிட்டு இருக்கட்டும், இன்னும் வேகமாக என் ஃபோர்ஸ் அடிக்கல, இப்படி அடிச்சுக்கலாமே அப்படி அடிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் அடித்ததுக்கு அப்புறமா ஒரு கான்வர்சேஷனே போயிருக்கும். எப்படி சொல்லணும்னா வச்சுக்கலாம், திட்டமிட்டு அடித்த மாதிரி தான் இருந்துச்சு பார்வதி இந்த இடத்துல அடித்தது. அதாவது வந்து இந்த சாண்ட்ராவோட இந்த கார் இன்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட 3 மடங்கு வயலன்ஸான ஒரு விஷயம். சாண்ட்ராவை யாச்சும் இப்படி லைட்டாக தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபோர்ஸாக தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கலாங்க, விழுந்தாங்க. அந்த விழுந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்துச்சா அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். பட் ஆனால் பார்வதியை லிட்டரலாக சபரி வந்து அடித்தான், ஃபிசிக்கலாக வயலன்ஸ் கொடுத்தான், அதனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சாண்ட்ராவுக்கு நடந்ததை விட 3 மடங்கு அதிகமான ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ். பட் ஆனால் அதை நார்மலைஸ் பண்ணிட்டு அதை திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்காம அதை ஒரு சின்ன ரோஸ்டோட முடிச்சுட்டு அது வந்து ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் பொழுது, பார்வதி சாண்ட்ராவை தண்டதை ஏன் கேம்னு முடிக்கல அப்படிங்கிறத இப்போ எழுதுகிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியில் வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாருமே இது ஒரு கேமுங்க, இது இன்டென்ஷியலாக பண்ண விஷயம் கிடையாது, கரெக்டுங்களா? இது கேம் தானே, அது இன்டென்ஷியலாக வேணும்னே பண்ண விஷயம் இல்லை. அந்த கார் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வெளியில் தள்ளி விடுறது தான் கேம், கரெக்டுங்களா? இப்போது இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து மலையாளத்தில் இதே டாஸ்க் நடக்குது. ஸோ நான் எபிசோடையும் நான் போயிட்டு பார்க்குறேன். அந்த எபிசோட் நான் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் எவிக்ஷனை எப்படின்னா, அந்த கார்லேருந்து வெளியில் தள்ளி விடுற ஃபர்ஸ்ட் எவிக்ஷனை எப்படி அப்படின்னா, ஒரு ஆண் போட்டியாளர் அவர் வந்து வெளியில் தள்ளி விடுறாங்க. பட் ஆனால் வெளியில் தள்ளி விடும்போது அவர் எந்த விதமான ஒரு இதுவுமே காமிக்கல, சலனமும் காமிக்காமல் சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாகிச்சு போயிருக்காரு. அதே மாதிரி ஒருவேளை வந்து பாரு கமருதீன் தள்ளி விடும்போது சாண்ட்ரா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வெர்பல் அபியூஸ் அந்த மாதிரி சொல்கிற நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணதுக்காக தள்ளி விட்டதுக்கு அப்புறமா வந்து அவங்க ஏஞ்சி கோபமாக திட்டிட்டு போயிருந்தா இது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. பட் ஆனால் சாண்ட்ரா அந்த இடத்துல ஒரு பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு சம்பவம், ஐயோ அம்மா முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதனால தான் இந்த விஷயம் ரெட் கார்டு வரைக்கும் போச்சு, கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது வினோத் அண்ணா இந்த கிளிப்பில் சொல்கிற மாதிரி இது கேம் அப்படின்னா அதுவும் கேம் தானே. இப்போ சபரி பார்வை அடித்து கண்ணை வீங்கலாம் பார்த்தீங்களா, அது கேம் அப்படின்னா பார்வதி சாண்ட்ரா வெளியில் தள்ளி விட்டது கேம் தானே. இப்போ இதில் எது வந்து ஹைலைட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இப்போ சபரி வந்து பார்வதி அடிச்சு கண்ணை இதுவாகும் போது பார்வதி அந்த இடத்துல வந்து இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க. அதுக்காக டிராமா பண்ணல, ஹாஸ்பிட்டல் போகல, அதுக்கப்புறம் சபரியை பார்த்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறல, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. பட் ஆனா இந்த இன்சிடென்ட்ல இவங்க வந்து வெளியில தள்ளி, அதாவது வந்து எப்படின்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி மலையில இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. கீழே விழுந்த உடனே மேடம்க்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துருச்சு. வந்த உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே அதை உடனே பார்த்த உடனே பதறாங்க, உதறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து வைரல் ஆகுது. மக்களிடத்துல எப்படி கொண்டு போய் சேருதுன்னா, இவங்க பண்ண ஒரு பிசிக்கல் வயலன்ஸ்ல, இவங்க பண்ண ஒரு இதுல, இவங்க வார்த்தைகள் விட்டதுல, அப்படி இப்படி இவங்க பண்ணதுனாலதான் உங்களுக்கு வந்து இது ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எப்படிங்க ஒரு 40 மினிட்ஸ்லங்க சாண்ட்ராவுக்கு அடிப்படுது. 40 மினிட்ஸில் திரும்ப ரிட்டர்ன் வராங்க, திரும்ப உடனே ரிட்டர்ன் வராங்க. அது அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற தூரம் கூட வந்து அவங்க இல்லை. எனக்கு தெரிஞ்சு போனாங்களா இல்லையா என்னடே தெரியல, அது வேற விஷயம். அது நமக்கு வந்து உண்மைத்தன்மை தெரியாமல் பேச முடியாது. போயிட்டு வந்த உடனே நார்மலாக வராங்க. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து பதறாங்க, உதறாங்க, எல்லாரும் கொந்தளிக்கிறானுங்க. அந்த இடத்துல எல்லாரும் வந்து ஸ்கோர் பண்ணுறானுங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு திவ்யா ஒரு சைடு கத்துது, சபரி ஒரு சைடு கத்துறான், இவனுங்க ஒரு சைடு கத்துறானுங்க. அப்படியே வந்து புனிதராக இருக்கக்கூடிய நம்ம நடிப்பு அரக்கன் வக்கரம் வந்து அப்படி இப்படின்னு வார்த்தைகளை விடுறான். அப்படி எல்லாருமே நிறைய விதமான வார்த்தைகளை விட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமாகுது. ஆகி சாண்ட்ராவோட இந்த டிராமாவால இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு சக கண்டஸ்டண்டே அது கேம்னா இது கேம் தான் சொல்லப்படும் போது தான் இதுக்கு வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகுது. இப்போ நம்ம பேசும்போது இல்லை நீங்க பேசும்போது நம்மளா விவாதிக்கப்படும் போது இது ஒரு சாதாரண விஷயமா தானே கடந்து போனோம். பட் ஆனால் வினோத் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமே லைஃப் இருக்கு, எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில, இப்போ நீங்களே இருக்கட்டுங்களா நானே எடுத்துக்கலாங்க, ஒரு டப்புன்னு ஏதோ ஒரு செகண்ட்ல நம்ம சில தவறுகள் செய்வோம். அந்த நேரத்தில் அப்புறம் அந்த தவறு செஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம பண்றது பெரிய தப்பாச்சே, பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். சேம் லைக் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாரு கம்புறதுன்னு பண்ணாங்க. அதை ஹைலைட் பண்ணது சாண்ட்ரா. இப்போ இதுல யாருக்கு பங்கு இருக்கு, சாண்ட்ராவுக்கு மட்டும் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாண்ட்ரா கீழே விழுந்து பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்கல்ல, கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா உள்ள இருக்க டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஜஸ்ட் பேனிக் அட்டாக், இது இவங்க பண்ணதுனாலயோ இது வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ பார்வதிக்கு நடந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் வந்து சாண்ட்ராவுக்கு நடக்கல, கரெக்டா? அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு திரு விஜய் சேதுபதிகளுக்கு இது தெரியும். ஏன்னா அவர் தான் வந்து இதை வந்து ஃபிட்ஸ் இல்லை, இது வந்து ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல சொல்றாரு. அப்படி சொன்ன அவர் தான் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறாரு. அப்படி ரெட் கார்டு கொடுத்து நீங்க வெளியில் அனுப்புறீங்க அப்படின்னா அதே இடத்துல நீங்க வந்து இது வந்து கேமுக்காக ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? தள்ளி விட்டது கேமுங்க, முடிஞ்சிச்சு. இது பிசிக்கல் வயலன்ஸ்லாம் இல்லை, இதை விட பிசிக்கல் வயலன்ஸ்லாம் நடந்திருக்கு. அப்போ நீங்க எதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து வார்த்தைகளுக்காக. இப்போ இவங்க வந்து தப்பாக வார்த்தைகள் விட்டாங்கல்ல, காமம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னது. ஸோ இதுக்கு இவங்க சொன்ன இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, காமம் பண்ணாமல் குழந்தை பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய வார்த்தைகள் விட்டாங்கல்ல. ஸோ இதுக்காக கொடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆரம்பித்தது சாண்ட்ரா, கரெக்டுங்களா? காம பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி என்னென்னமோ நிறைய வார்த்தைகள் விட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க 2 பேரும் வந்து ட்ரிகர் ஆகுறாங்க, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேம்டான்னு சொல்றான், இவங்க காமம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வார்த்தைகள் பரிமாறப்படுது. இப்போ பாரு கமருதீன் தப்பான வார்த்தைகளை விட்டதுக்காக நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதே சாண்ட்ரா வந்து இவங்களுக்கு எதிராக நிறைய தப்பான வார்த்தைகளாகவும் 18+ நிறைய விஷயங்கள் வந்து பேசின விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அதே எபிசோட்ல சாண்ட்ராம்மா உங்களுக்கு ஓகேவாம்மா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சேஃபாக விசாரிக்கிற விஜய் சேது அவர்கள் வந்து இங்கே அந்த கன்சர்ன் காமிச்சிருக்கலாம்ல. அது என்ன சாண்ட்ராவுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே எழுகிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ வினோத் அண்ணாவும் அதை தான் சொல்கிறாரு. இப்போ யாருமே அந்த தவறு வந்து இன்டென்ஷனாக பண்ணலங்க. நான் இவ்வளோ தூரம் இப்போ நான் பேசுகிறேன்ல, முடிஞ்சு போன விஷயம், கேம் முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு, எவ்வளோதான், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட இந்த விஷயத்த உள்ள இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பேசுறாரு, அதுதான் மெயின். அது கேம்னா இதுவும் கேம் தான் சொல்லி சொல்றாரு. அப்படின்னா கூட இருந்த பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாமே தெரிஞ்சு அவரே இதை சொல்லும் பொழுது இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பாரு கமருதீனுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி, எப்படிலாம் வந்து பண்ணி அவங்களை வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இது முழுக்க முழுக்க டிஆர்பியாக சித்தரிக்கப்பட்டது. அதனாலதான் வினோத் அண்ணா இதை வெளிப்படையாக அவரால் பேச முடியாது, கரெக்டுங்களா? ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கூட சாண்ட்ரா அவங்க பண்றது என்ன அப்படிங்கிறது வந்து வினோத் அண்ணாவுக்கு நல்லா கிளியரா தெரியும். அவர் சொல்லியிருப்பார் சில இடத்துல, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஓவர் ஆக்ட் பண்றாங்க, அவங்க பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, பட் ஆனால் என்னால் பேச முடியல. உண்மை அதுதான்.
வெளியில் இருக்க மக்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஒரு ட்ராமா, இதனால் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். பட் ஆனால் உள்ள அவரால் அதை பேச முடியல. நிறைய இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். இதே வினோத் அண்ணா திரும்ப உள்ளே போயிட்டு கூட அதை சொல்லியிருப்பார். அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்று தப்பாக ஒன்றும் இது பண்ணலையே. அவங்க வந்து கேமுக்காக அப்படி ஆடினாங்க. அவங்க தப்பு அப்படின்னா எல்லோ கார்டு கொடுங்க. ஏங்க நீங்கள் எல்லோ கார்டு ரெட் கார்டு வேண்டாங்க, அனுப்பிவிடுங்க வெளியில். நீங்கள் எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க? அதுதானே இங்கே வந்து எழுற மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. இப்போ வினோத் அண்ணா பேசினதுக்கு அப்புறமா இந்த விஷயம் ஏன் திரும்ப வைரல் ஆகுது அப்படின்னா, எதுக்கு நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்து டிஆர்பியாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கேமுக்காக ஆடின விஷயத்த அவங்க வந்து தப்பான வார்த்தையில் யூஸ் பண்ணால் அதுக்காக குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து சாண்ட்ராவுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுதல இந்த இடத்துல. ஸோ அதை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்குறோம். இப்போ இது வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இந்த கிளிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேன் வந்து எடுத்து பதிவிட்டுருக்காருங்க. ஆனால் இதை வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அவருக்கும் அழுத்தங்கள் வருமா இல்லையா? அப்போ இது கேம் நீ சொல்கிற அப்படின்னா அவங்க ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி வருது இல்லை? கானா வினோத்தோட ஸ்ட்ரைட்டான ஒரு இது என்னன்னா, இது கேம்னா ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, அவ்வளோதான். சில பேர் என்ன சொல்லுவானுங்க, இதுக்காக மட்டும் கொடுக்கல, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு கொடுக்கணும்னா நீ சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், பார்வதி அடித்ததுக்கு விக்ரம் ஆதிரி அடித்ததுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டே வரலாம். யார் யார் அடித்தாங்க, தப்பான வார்த்தைகள் பேசியிருக்காங்க அப்படிங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரவுடி கூட இந்த லிஸ்ட்டில் வருவாப்பில். அப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு என்னமோ வந்து ஃபினாலேக்கு வந்து என்னமோ இவங்க வந்து ஜஸ்ட் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம, பார்வதி அந்த இடத்துல கூட அவங்களோட நியாயத்தை பேச விடாமல் பேசும்போது அதை இடம் மறிச்சு இல்லை போதும் ஓகே டேன் பாரு அவட மியூசிக்கு போகிறாங்க இடையில பாரு ஓகே டேன் நீங்கள் போய் உட்காருங்க ஏன்னா அந்த இடத்துல பேசிட்டா பாரு பெட்டராக பேசிட்டா வந்து குட்டு உடஞ்சிடும், நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் போதும் பாரு போய் உட்காருங்க போதும் பாரு அப்படின்னு டிஆர்பியாக தான் யூஸ் பண்ணீங்க. அது வேற விஷயம். நான் ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருந்தேன். இப்பயும் அப்படி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வினோத் அண்ணா வந்து பரவாயில்ல, நல்ல மனுஷன், கரெக்டாக தெளிவாக வெளியில் வந்து என்ன விஷயம் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தெளிவாக அவரோட கருத்தை அவர் வந்து எடுத்து வச்சிருக்காருங்க. எல்லாருக்குமே லைஃப் இருக்குங்க, எல்லாருக்கும் கனவோட வந்திருக்காங்க. அவர் சொல்கிறாரு பாரு கமருதனுக்கும் லைஃப் இருக்குங்க, அவங்க ஒரு கனவோட வந்திருக்காங்க. ஏங்க அவர் கமருதனுக்குலாம் லிட்டரலாக வந்து அவங்களுக்கு வந்து அப்பாவே அம்மா இல்லை ஓகேங்களா. ஸோ அவர் வந்து வளர்ந்ததே வந்து அவங்க அக்காவோட அரவணைப்பில் அப்படி வளர்ந்துருக்காரு. அவர் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் கூட எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ இருந்து அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு விஜய் டிவி த்ரோ பண்ணும்பொழுது அவருக்கு ஆதரவாக நிற்கிறத விட நமக்கு என்னங்க வேலை? அவங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இவங்களுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறியா, இவங்க எவ்வளோ பெரிய கொடூரமானவங்க தெரியுமா, இவங்க எவ்வளோ பெரிய தேச குற்றங்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா. டேய் அவங்களாம் அவங்க தப்புன்னா நீ தப்பு நான் தப்பு. அவங்க நம்மளை மாதிரி வாழ்கிற ஒரு சக மனுஷன்தான். அவங்க பண்ணுற தப்பை விட 1000 மடங்கு தப்பு கமெண்ட் பண்ணுற பார்த்தியா, நீயும் பண்ணியிருப்ப, அவங்கள வந்து குறை சொல்கிற நீயும் பண்ணியிருப்ப, நானும். இப்போ எல்லாருமே இங்கே வந்து சில தவறுகள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை வந்து நம்ம தவற செய்ய விடுது. ஒன்றுமே இல்லை. அந்த கார் டாஸ்க்குன்னு எடுத்துங்களேன். அந்த கார் டாஸ்க் இல்லாமல் ஒரு வேளை 2 பேர் பக்கத்தில் உட்கார வைக்காம ஒரு டாஸ்க் இருந்துருது அப்படின்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குமாங்க? இல்லை அதே நேரத்தில் பிக் பாஸ் வந்து தடுத்து நிறுத்தி இது வந்து தப்பு ரொம்ப எல்லாம் மீறி போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தா அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காங்க? இல்லை உள்ள இருக்கிற கண்டஸ்டன் கார் உள்ளார உட்காந்துருந்த கண்டஸ்டன் இதை ஸ்டாப் பண்ணி 2 பேரையும் வந்து இடம் மாற்றி உட்கார வச்சிருந்தா அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குவாங்க? இது எதுவுமே நடந்திருக்காதுங்க. இது ஒரு ஜஸ்ட் நம்ம வினோத் அண்ணா சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்படி ஜஸ்ட் ஒரு செகண்டில் டப்புன்னு மைண்டு மாறுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கமருதன்கிட்ட பாரு சொல்கிறாங்க சாண்ட்ராவை நான் வந்து எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, ஸோ அதனால் நான் அவங்களுக்கு எதிராலாம் அவங்க பண்ண முடியாதுடா, அவங்களும் வந்து எனக்கு ஒன்றை மாதிரி தான் அவங்களுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது இது நடந்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு கேமு. நீங்கள் மலையாள பிக் பாஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ இதை தான் நானும் சொல்கிறேன். வினோத் அண்ணாவும் வெளியில் வந்து அதை தான் சொல்கிறாரு, எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்குது, எல்லாருக்குமே லைஃப் இருக்குது. ஸோ அதை மறந்து அவங்க மேலே திரும்ப நான் ஏன் வீடியோ போடுறேன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, நான் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரெட் கார்டு கொடுத்தாச்சு, சீசன் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்களா, திரும்ப பாரு கமருதீன் மேலே வன்மங்கள் கொட்டப்படுகிறது. சில பேர் ரீல்ஸுங்கிற பேரில் கெட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருன்னு சொல்லி போடுறானுங்க. மோசம் அது பெண்களை பற்றி போடும்போது அரோரா நல்லவர்கள் புனிதர்கள் அப்படிங்கிறானுங்க. அந்த சைடு வந்து கனியை நல்லவர்கள் புனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பற்றி புகழ்ந்து பேசும்பொழுது பாரு வந்து இன்னும் தரக்குறையாக பேசுகிறாங்க. இப்படி எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க மேலே வந்து வன்மத்தை கொட்டி அவங்க மேலே இருக்கிற அவங்கள வந்து நீங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறீங்களோ அது வரைக்கும் நான் வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.